வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்கலாம். உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு தடை கோரிய மனு வாபஸ் வாங்கியிருக்காங்க. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு பார்த்திங்கன்னா திடீரென வாபஸ் போயிடுச்சு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு, உதவி பேராசிரியர்களை மீண்டும் பார்த்திங்கன்னா தேர்வுகள் வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகளோட காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த பதிலை கொடுத்துட்டாங்க. வழக்கை வாபஸ் பெறுவதாக பாஜகவை சேர்ந்த நாகராஜன் தரப்பில் கூறியதாக உயர்நீதிமன்றம் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்குங்க. ஸோ இதுதான் தற்சமயம் நமக்கு வந்திருக்கு அந்த ஒரு மிக மிக முக்கியமான கல்வி செய்தியில். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2700 உதவி பேராசிரியர் நியமனத்திற்கு தடை வழக்கை வாபஸ் பெறுவதாக இந்த தகவலை நமக்கு கூறிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வில் சில முக்கியமான அறிவிப்புகள். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையில் இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பள்ளி கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் பட்ஜெட் தாக்கல் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலில் ஆசிரியர்களுடைய மொத்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வெளியிட போகிறாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் 18,000 ஆசிரியர்களா 28,000 ஆசிரியர்களா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க டிஆர்பி மூலம் இந்த ஆண்டில் 18,000 ஆசிரியர்கள் நிரப்பப்படும், அமைச்சர் சொல்லிட்டாரு, ராஜ்மோகன் சொல்லிட்டாரு, பார்த்திபன் சொல்லிட்டாரு. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான தகவல்கள் என்ன? ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இந்த டெட் தேர்வில் நியமன தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங் போடாமல் இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்ட காலத்தில் குதித்து போராடிட்டுருக்காங்க. ஸோ டெட் தேர்வுடைய முடிவுகளை வெளியிடுறதுக்கு தடையும் வச்சுட்டாங்க. காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தா அதுவும் நோட்டிஃபிகேஷன் வரல. மற்ற யூஜிடிஆர்பியோடைய பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தா அதுவும் வரல. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கவுன்சிலிங் கூட மட்டும்தான் நடக்குதே தவிர மீது எல்லாமே அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடத்தி முடிப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரியாத ஒரு புரியாத புதிராக இருக்குது பள்ளி கல்வித்துறையில். ஸோ அந்த காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன் வேணால் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாக இருக்குது. ஓகேங்களா. தமிழக பட்ஜெட்டில் இந்த எஸ்ஜிடி பிடி பிஆர்டி உடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ இந்த மறு நியமன தேர்வின்றி ஆசிரியர்களை நியமனத்துக்கு உண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 28,000 ஆசிரியர்கள் மறு நியமன தேர்வின்றி உடனடியாக பணியமர்த்த போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கான அப்டேட்டு இதற்கான ஒரு ஜீவோ பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ டெட் ஆசிரியர்கள் தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருமே போராடிட்டுருக்காங்க. இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பள்ளி கல்வித்துறை சார்பாக வழங்குவாங்க என்று எதிர்பார்க்கலாங்க. சிறப்பு டெட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான இடைக்கால உத்தரவு 2024 ஆகஸ்ட் 24 வரைக்கும் நீடிக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் கருணை மார்க் வழங்குவது குறித்து அரசு விரைவில் ஒரு சுமூகமான முடிவெடுக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2011 முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற தீர்ப்பளித்திருந்தது. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து அரசாணைக்கு முன்பு பணியில் சேர்ந்த பழைய ஆசிரியர்கள் முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற மற்றும் மத்திய மாநில அரசுதாரர்களுக்கு இந்த கோரிக்கை விடுத்திருக்காங்க. கல்வி உரிமை சட்டம் 2011 பிறகு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணிகளுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெறுபவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகின்றனர். ஆனால் இது அவர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்க வேண்டும் என்ற கேள்வி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2011 ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே இந்த தீர்ப்பை போட்டதுனால இதை எதிர்த்து நிறைய பேர் அடுத்தடுத்த மனுக்களை தாக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான மதிப்பெண் தேர்ச்சி பெற்றவர்களுடைய மதிப்பெண் உண்மைத்தன்மையுடைய வழங்குதல்.
ஸோ இந்த கிரிவலன்ஸ் எல்லாமே எங்கே வழங்குறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரிய இணை இயக்குனர் அவர்களின் செயல்முறை கடிதத்தில் இதை வெளியிட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை, ஸோ யாரெல்லாம் உண்மைக்கான இது தேவைப்படுதோ அவங்க பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலகமிருந்து முழுமையான பெற்று ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 அதனை தேர்வு எழுதிய மாவட்டங்கள் வாரியாக தொகுத்து பரிந்துரையுடன் 30/7/2026க்குள் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வருமா? நாடாளுமன்றத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு மத்திய அரசு சில தகவல்களை நமக்கு வெளியிட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்துட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க மத்திய அரசு மற்றும் ஓய்வூதியர்கள். முக்கிய செய்தி, பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலுமே இருக்குது. விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. அரசு பள்ளி மாணவர்களுடைய மனநலன் காத்த உளவியல் ஆலோசனை திட்டம் மீண்டும் உயிர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவை டவுனால் அருகே அமைந்துள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தின் நுழைவாயில் பகுதிகளில் உளவியல் வாகனம் நிறுத்தப்பட்டது. இந்த வாகனம் பல ஆண்டுகளாக இயக்கப்படாமல் பராமரிப்பின்றி தூசு படர்ந்து காணப்படுகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.